அக்கா வாக்கா நம்ம வெளியே போய் கார்க்குள்ள எல்லாம் விளையாடலாம். டேய், அவ முதல் மாதிரியெல்லாம் சின்ன பொண்ணு இல்ல, அவ பெரிய பொண்ணு ஆயிட்டா. இன்னும் அவ பழைய மாதிரியே குழந்தையா இருக்க கூடாது. நீ போய் தனியா விளையாடுப்போ. சரிங்கம்மா. இங்க பாரு, பெரியவங்க சொல்றாங்கலாம் என் கேரக்டர் என்னால மாத்திக்க முடியாது. நான் எப்பவும் போல உன்னை அடிப்பேன், கொட்டுவேன், புரியுதா? அப்ப நான் அம்மா கிட்ட சொல்லிட்டா? எது? அக்கா ஏன்க்கா அழுதுட்டு இருக்க? அம்மா அக்கா அழுதுட்டு இருக்கா, வந்து என்னாச்சு பாருங்க. என் தங்கத்துக்கு? ஆமா, ஒண்ணு இல்ல அம்மா இருக்கிறேன். என்னம்மா அக்கா அப்படி அழுகுறா? இவ்வளவு நாளும் அவ சின்ன பொண்ணா இருந்தா, இப்ப உங்க அக்கா பெரிய மனுஷி ஆயிட்டா. நீ ஒவ்வொரு மாசமும் அவ இந்த வழியை அனுபவிச்சுதான்டா ஆகணும். அப்ப பழையபடி என்கிட்ட ஃப்ரீயா இருக்க மாட்டாளா? இருப்பாடா கண்ணா. அவளை சுத்தி இருக்கிற நம்ம அவளை எப்படி பாத்துக்கிறோமோ அதை பொறுத்துதான் ஒவ்வொரு பொண்ணோட சந்தோஷம் இருக்கு. அக்கா சாரிக்கா, இனிமே உன் கூட சண்டை போடுவோ இல்ல சேட்டை செய்யவோ மாட்டேன். டேய், உன்னால அதெல்லாம் பண்ணாம இருக்க முடியாதுடா. நீ எப்பயும் போல இரு. அக்கா ஏன்க்கா உம்முன்னு இருக்கா? என்கிட்ட ஜம்முன்னு ஒரு கேம் இருக்கு, விளையாடலாமா? என்ன கேம்டா? கொஞ்ச நேரத்துக்கு நீ தான் தம்பி, நான் தான் அக்கா. நல்லா இருக்கே, விளையாடலாமே. தம்பி, இங்க வா, கடைக்கு போய் பால் பாக்கெட் வாங்கிட்டு வருவியாமா? போப்பா தம்பி, கடைக்கு போயிட்டு வா. பாப்பா, நீயும் வீட்டை கிளீன் பண்ணு, துணியெல்லாம் மடிச்சு வை இப்போ. சரிங்கக்கா, நீங்க போய் வீட்டை கிளீன் பண்ணுங்க. தெரியாம இந்த கேம் சொல்லிட்டோமோ? பாப்பா, நைட்டுக்கு தக்காளி பழம் வெங்காயம் எல்லாம் வெட்டி வச்சிரு, நான் வச்சுட்டு போறேன். தொழிச்சதுக்கு தண்ணி வருது. அக்கா ஏன்க்கா எல்லாத்தையும் கலைச்ச? இப்போ நான் அக்கா இல்லடா, தம்பி. இந்தா வச்சுக்கோ. பெருமை மாடு. 2 பேருக்கு திங்கருக்கு தீனி வச்சிருக்கிற, வந்து எடுத்துக்கங்க. அப்பாடா, உழைச்சு களைச்சு போயிட்டேன். ஏய், இங்க இருந்து என்னோட ஸ்நாக்ஸை காணோம். டேய் தம்பி, என்னோட ஸ்நாக்ஸ் இங்க இருந்துச்சு, பாத்தியாடா? ஐயோ அக்கா, நான் சாப்பிட்டேன். டேய், அம்மா தான் உனக்கு தனியா கொடுத்தாங்களாடா? அதையும் சாப்பிட்டேன். டேய், இது என்னோடதுடா. உன்னையும் சாப்பிடாம இருக்க சொன்னா, அதான் சாப்பிட்டேன். எனக்கு தம்பி இல்லைன்னு பரவாயில்ல, உனக்கு கொல்லாம விட மாட்டான். என்னது இவன் பண்றது? இவனுக்கே பண்ண அடிக்க வரான். உன்ன அக்கா அசையாத, அப்படியே நில்லு. ஏன்டா, என்னாச்சு? இப்போ உனக்கு WWE ஸ்மாக் போட போறேன். ஏய் வேணாண்டா. ரோமன் ரிங்ஸ் vs ஜான் சீனா. ஓ மை காட், அனிமல். ஏய், இப்போ எதுக்கு ஷோல்டர்ல அடிச்ச? தெரியாம அடிச்சிட்டேன். தெரியாம அடிச்சிட்டியா? எனக்கு தெரியாது, அதே ஸ்பீட்ல அடி வாங்கு. சரி அடிச்சுக்கோ. அம்மா, நீ அதோட ஸ்பீட் அடிச்சிட்ட. எனக்கு அதுல ஒரு அடி வாங்கிக்கோ. அம்மா வந்த உடனே உன்னை சொல்லி தரேன் பாரு. உனக்கு முன்னாடி நான் போய் சொல்லிடுவேன். அவங்க ஏன் பேச்சு தான் ஃபர்ஸ்ட் கேட்பாங்க. இல்ல, என் பேச்சு தான் கேட்பாங்க. அம்மா, இவன் என்ன அடிச்சிட்டாமா? மா பொய் சொல்றா, அவ தான் என் கையவே உடைச்சிட்டா. இல்ல, இவன் தான் இல்ல, ஃபர்ஸ்ட் இவ தான். இப்ப 2 பேருக்கு சீவ கட்ட பெய்ய போகுது பாரு. அக்கா எஸ்கேப் ஆயிடு. அக்கா ஏன் டிஷர்ட் எடுத்து போட்டு எங்க போற? டேய், இந்த டி-ஷர்ட்ல நீ கெத்தா இருப்படா. அக்கா தானே, ஒரு நாள் போட்டு தர. நீ அதெல்லாம் தர முடியாது, ஒழுங்கா கழட்டு. மா, அக்கா தான் ஆசைப்படுறாள், கூடேண்டா. ஓ, அக்கா ஆசைப்படுறாளா? தள்ளு. எதுக்கு அதான் சத்ரான்? டி-ஷர்ட் போட்டதுக்கு தற்கொலை எதுவும் பண்ண போறானா? டேய், அவசரப்பட்டு. என்னம்மா ஆச்சு? என்ன பாக்குற? இந்த கெட்டப்ல நான் உன்னோட அழகா இருக்குன்னா? ஊரோரம் புளிய மரம் உக்காந்தா வெளிய வரும், அது திங்க நாய் வரும், நாய் கண்ணுல நோய் வரும். சூப்பர், நீ பொண்ணா பிறந்தா அழகா இருந்திருப்படா. இப்ப அக்காவோட ட்ரெஸ் எப்படி சூற விடுறான்னு மட்டும் பாருங்க. மா, அவனை நிறுத்த சொல்லுங்க, நிறுத்த சொல்லுங்க. இந்த உன் டி-ஷர்ட் ஒழுக்கமா என் Dress எல்லாம் வச்சிரு. அக்கா, காலைல நீ ஒரு அழுக்கு நீட்டி போட்டு டான்ஸ் ஒன்று போடுவியே, அது மட்டும் அடிக்கிறேன். டேய், நான் ஒன்னும் இவ்ளோ கேவலமாலாம் ஆடல. வா வா, நான் போறேன். டி-ஷர்ட் ஏதாச்சும் எடுப்ப. சி, மானங்கெட்டவனே. சரி நீ படி. வாமா. டேய் தம்பி, உன் போன்ல ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணிக்கிறேன். ஹாட்ஸ்பாட் தானே, ஆன் பண்ணிக்க. டேய், யாரா இந்த பொண்ணு? அக்கா போனை கொடுக்கா, போனை டேய் கொடுக்கா. விடுறா, இல்ல நான் அம்மாட்ட சொல்லிடுவேன். அக்கா அவ கண்மணி, என் கிளாஸ்மேட். நாங்க 2 பேரும் லவ் பண்றோம். லவ்வா? எனக்கு இது லீவ் லெட்டரா? இல்லடா, இன்னைக்கு எனக்கு ஒரு பையன் லவ் லெட்டர் கொடுத்தான். லவ் லெட்டரா? அம்மா, அக்கா ஏதோ பையனை லவ் பண்றானே. என்னம்மா வளையல் சைனெல்லாம் புதுசா இருக்கு? அதுவா, மல்லிகை கடையில 1 ரூபா பிரைஸ் வின் பண்ணம்மா, அதுல வாங்கினது. ஓ தம்பி, இந்த பிஸ்கட்டை கையில பிடி. இப்ப சொல்லு, அவளுக்கு எப்படி வளையல் எல்லாம் வந்துச்சுன்னு. அம்மா, அக்கா தான் உங்களுக்கு தெரியாம உண்டியில இருந்து காசு எடுத்து போயிட்டு வளையல் வாங்கிட்டா. அம்மாட்ட சொல்லிடாத, சாக்லேட் வாங்கி தரேன் அப்படிலாம் சொன்னாம்மா. டேய் ஏன்டா? சாரிக்கா. ஆமா, அந்த பொண்ணு பேர் என்ன சொன்ன? கண்மணி. லவ்? உனக்கு இந்த வயசுல லவ்? சாவடி, என்னைய மாட்டி விட்ட. நல்லா வாங்கு. ஐயோ லேடிஸ் ஐடோ, என்னடா இதெல்லாம்?
டேய் அதெல்லாம் என் ஆள் தந்தது, பேக்லேயே வைடா. இன்னும் இவ்வளோ தைரியமா பேக்லயே வச்சிருக்க? டேய் என்னை கேட்காம எங்கள் வீட்டில் யாருமே என் பேக் மேலே கை வைக்க மாட்டாங்க. சரி இப்போ இதை எங்கே வைக்கிறது? அந்த செகண்ட் ஜீப்பில் வைடா. என்னமோ பண்ணி நாசமா போ, வீட்டில் அடி வாங்க முடியும். சரி டேய் தம்பி, என் பென் எழுத மாட்டேது. உன்கிட்ட பென் இருந்தா கொஞ்சம் குடுறா. அவனா வந்து பென்னு வேணும் பென்சில் வேணும்ட்டு போய் என் பேக்கில் இருக்கு எடுத்துக்கோ. உன் பேக்ல எங்க இருக்குன்னு எனக்கு எப்படி தெரியும்? ஏய் அந்த செகண்ட் ஜீப்பில் இருக்கு போய் எடுத்துக்கோ. சரி. அந்த செகண்ட் ஜீப்பில் வைடா. அடியாத்தி ஏ அக்கா எடுத்துறாத. செத்தான் சிவனாண்டி. என்னடா இது, ஒரு ஃபேன்ஸ் கடையை உன் பேக்ல வச்சிருக்க? அக்கா அது என் ஆளோடதுக்கா, நாங்கள் லவ் பண்ணுறோம். என்னது லவ்வா? இருடி உன் அம்மான்னு சொல்றேன். டேய் என்னை கேட்காம எங்கள் வீட்டில் யாருமே என் பேக் மேலே கை வைக்க மாட்டாங்க. எவ்வளோ பெரிய தற்கூரியாக இருந்திருக்கேன். மா எனக்கு ஜாமெட்ரி பாக்ஸ் வேணுமா? போதைக்கு காசு இல்லம்மா, காசு இருக்கும்போது பார்க்கலாம். சரிம்மா. ஏய் உன்கிட்ட மட்டும் எப்படிடா ஜாமெட்ரி பாக்ஸ் வந்துச்சு? அம்மா வாங்கி தந்தாங்கக்கா. ஓ அப்ப நான் கேட்கும்போது மட்டும் தான் காசு இல்லைன்றாங்களா? பேசிக்கிறேன். அம்மா படிக்க தமிழ் கோனாரு இங்கிலீஷ் கைடும் வேணும். அது இருந்தா தான் படிக்க முடியுமாமா? அது இல்லாமலே படிக்கலாம். ஆனா ஏய் உன்கிட்ட மட்டும் எப்படிடா கைடு இருக்கு? அம்மா தந்த பாக்கெட் மணியா சேர்த்து வச்சு வாங்கினேன். போய் சொல்லாத, காசு திருடி இருப்பேன். அம்மா செக் பண்ணி பாருங்க. ஐயா உன்ன மாதிரி காசு திருட்டு போயிட்டு பஸ் ஸ்டாண்ட்ல மாங்காய் வாங்கி திங்கிற ஆள் நான் கிடையாது. அப்ப எனக்கு தெரியாம வீட்ல இதுதான் நடக்குதுல்ல. பெரியவெல்லாம் ரொம்ப தங்கமான பொண்ணு, சின்னவன் தான் ரொம்ப சேட்டை பண்ணிட்டே இருப்பா. மா இப்படி சொந்தக்காரங்க கிட்ட எல்லாம் என்ன பத்தி தப்பா சொன்னீங்கன்னா அவங்க என்ன பத்தி என்ன நினைப்பாங்க? நான் உண்மைதான்டா சொன்னேன். அவ வயிற்றிலிருந்து பிறக்கும் போது மட்டும்தான் கஷ்டத்தை கொடுத்தா. அவளை வளர்த்தனதே தெரியல, குடும்ப சூழ்நிலை புரிஞ்சு நடந்துக்குவா. எல்லாம் எனக்கு பிறந்ததே தெரியல, ஆனா நீ எல்லாத்துக்கும் பிடிவாதம் பிடிக்கிற, கஷ்டத்தை கொடுக்கற. போச்சு அவன் முன்னாடியே அவளை பாராட்டிட்டீங்களா? இனி 10 நாளைக்கு அதுவே பெருமை நினைச்சு சுத்திட்டு இருப்பா. டேய் போடா. ஐச்சிப்ப டேய் நீ சாப்பிட்டு தட்ட வந்து கழுவி வைடா. அதெல்லாம் முடியாது, அம்மா கழுவி வச்சுப்பாங்க. அம்மாவே நிறைய வேலை செஞ்சுட்டு வராங்க, உன்னால சாப்பிட்டு தட்ட கூட கழுவி வைக்க முடியாதா? ஒழுங்கா வாடா. தேவனா நீயே கழுவி. உன்ன சரி 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 எந்திரிடா. இந்த வீட்லயே அவதான் பெரிய இவ மாதிரி. 6 அக்கா எனக்கு பப்ளிக் அப்போ இந்த கொஸ்டின்லாம் கேட்டிருக்காங்களா? எங்க கூட பாப்போம். இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், படிச்சுக்கோ. ஓ அப்படியா? அப்ப நான் இது அப்புறம் படிச்சுக்கிறேன். என்னது அப்புறமா படிக்கிறியா? ஒழுங்கா இப்பவே இங்க உட்காந்து படி. படிச்சு முடிச்சுட்டு என்கிட்ட ஒப்பிக்கிறேன். எங்க சாரே இது ஒன்றும் படிக்க சொல்ல, அவர் படிக்க சொல்லும்போது நான் படிச்சுக்கிறேன். இப்ப படிச்சு ஒப்பிக்கிறியா இல்ல அம்மான்னு சொல்லிட்டா? நான் உங்ககிட்ட கேட்டதே தப்பு, கேட்காமலே வந்திருக்கேன். பீரோல நான் ஒட்டி வச்சிருந்த ஹீரோ ஹீரோயின் போட்டோலாம் யாரு கிழிச்சது? நான் தான் கிழிச்சேன். எதுக்கு கிழிச்ச? அவங்க போட்டோலாம் எதுக்கு வீட்டுல ஓட்டுற? நடிகை நான் வந்து உனக்கு சாப்பாடு போடுறான். அம்மா இவளை ஏதாவது ஹாஸ்டல்ல சேர்த்து விடுமா, இவளை தொல்லை தாங்க முடியல, ஓவரா பண்றான். எம்எக்ஸ் பிளேயர் எடுத்துக்கொடுறா. இந்த கே ட்ராமா பார்க்குறன்ற பேரில் நெட்டை முடிச்சு விட்டேன்னா கொண்டுருவேன். ஒழுங்கு மாதிரியாதே ஃபோனை வச்சிரு. ஏதோ கொரியன் பாஷை தெரிஞ்ச மாதிரி. அல்லையோ ஆயாவா? ஏய் என்ன திட்டின இப்போ என்ன? திட்டெல்லாம் இல்லை, கொரியன்ல எனக்கு தெரியும்னு சொன்னேன். நோ டான்சியோ. ஏய் இப்போ திட்டினதானே? எந்த கே ட்ராமா பற்றி கற்றுக்கிட்ட? எனக்கு கொஞ்சம் சொல்லிக் கூட. அப்போ சில்லி அப்னிதா சொல்லு, எப்படி கற்றுக்கிட்டேன்னு சொல்கிறேன். சில்லி அப்னிடா சொல்லு. நான் கே ட்ராமா பார்த்துலாம் கற்றுக்கல, இதோ இந்த டியோலிங்கோ ஆப் மூலமாக தான் கற்றுக்கிட்டேன். டியோலிங்கோ? இங்கே பாரு, டியோலிங்கோ அப்படின்றது ஒரு லாங்குவேஜ் லேர்னிங் ஆப். அதில் கேமிங் ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது. அதனால அதில் கற்றுக்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் ஃபன்னாகவும் இருக்கும். இதில் 40+ லாங்குவேஜஸ் இருக்குது. அதுவும் நமக்கு ஏற்ற மாதிரி மல்டிபிள் வேஸில் ரொம்ப ஈஸியாக கன்வீனியண்ட்டாக கற்றுக்கலாம். அதுவும் ஃப்ரீயாகவே கற்றுக்கலாம். அண்ட் இதை விட இன்னும் அட்வான்ஸ் லெவலில் கற்றுக்கணும்னு நினச்சோன்னா நம்ம சூப்பர் டியோலிங்கோவை ஆப் பண்ணிக்கலாம். சூப்பர் டியோலிங்கோ ஆஃபர்ஸ் அன்லிமிட்டெட் கால்ஸ் அண்ட் அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ். டியோலிங்கோ மேக்ஸில் லில்லி கூட வீடியோ கால் செஷனும் அட்டென்ட் பண்ணிக்கலாம். எது லில்லியா? லில்லினா நீ நினைக்கிற மாதிரி பொண்ணெல்லாம் கிடையாது, அது ஒரு ஏஐ கேரக்டர். ஒரு பர்சன் கூட பேசுகிற மாதிரி இந்த லில்லி கேரக்டர் நமக்கு ஹெல்ப் பண்ணும். இதில் என்ன மாதிரி அனிமி, கே ட்ராமா, கேபாப் பார்க்குறவங்க ஜாப்பனீஸ், சைனீஸ், கொரியன் இந்த மாதிரி நம்மளோட ரீஜனல் லாங்குவேஜ்லேயே கற்றுக்கலாம். இதில் நிறைய கேமிஃபைட் ஃபீச்சர்ஸ் இருக்கனால இது கற்றுக்கிறது ரொம்பவே என்ஜாயபிளாக இருக்கும். அண்ட் நமக்கு ஏற்ற மாதிரி எப்போ வேணால் எந்த டைம் வேணால் கற்றுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நமக்கு இங்கிலீஷ் நாலேஜ்லாம் இருக்கணும்னு அவசியமே இல்லை. இங்கிலீஷ் தெரியாதவங்க கூட இந்த லாங்குவேஜ்லாம் கற்றுக்கலாம். நீங்களும் இந்த மாதிரி ஈஸியாக எல்லா லாங்குவேஜ் கற்றுக்கணும் அப்படின்னா இப்போவே டியோலிங்கோ ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. கண்ணுகளா? ஐ பாட்டி வாங்க. இந்த பாட்டி வேற வந்துருச்சா? இது வேற டார்ச்சர் பண்ணுமே. எந்திரடா, வலசு பைய 10 மணி வரைக்கும் தூக்கம் என்ன? பாட்டி விடுங்க பாட்டி, விடுங்க பாட்டி, நான் தூங்கிற பாட்டி. புளி அடிக்கிறேன். இது வேற நம்ம அக்காவை டார்ச்சர் பண்ண விடாதே. சரி பாத்துக்கலாம். அக்கா அம்மா உன்னை துணி காயப்பட கூப்பிட்டாங்கக்கா. வர்றேன். இருமா, அவதான் படிச்சுட்டு இருக்கறாளே, நீ போடா, சும்மா தான் இருக்கிற. நான் எதுக்கு போகணும்? அம்மா அவ்வளவுதான் கூப்பிட்டாங்க. ஏஞ்சி போடி. நீ தான் போகணும். என்னால முடியாது. இப்ப நீ போய் பண்றியா இல்ல உங்க அம்மா கிட்ட சொல்லி அடி வாங்கி கொடுக்கட்டுமா? இருங்க இருங்க, நானே போறேன். அக்கங்காரம் பிடிச்ச கிளவியா இருக்கும் போல. ஐ முறுக்கே.
கொண்டாடா இது உங்க அக்காவுக்கு இப்பதான்டா உனக்கு கொடுத்தேன். அது முடிஞ்சு பாட்டி, அவளை தப்பா நினைக்க மாட்டா. அது போக இதெல்லாம் வெளியே வச்சா கெட்டு போயிடும். உன்னே உங்க அம்மாவை ஏமாத்துற மாதிரி எல்லாம் என்னை ஏமாத்த முடியாது. அக்கா, இந்த பாட்டியை முதல்ல தாத்தா வீட்டுக்கு அமுச்சு விடுக்கா. எப்ப பார்த்தாலும் அடிச்சுக்கிட்டே இருக்கு. டேய் ஐயோ, அம்மா என் டிஃபன் பாக்ஸ் எங்க? இந்த வாஷ் பேஷன் தான் இருக்குதான்னு பாரேண்டி. அங்கேயே பார்த்துட்டேன். இல்லம்மா. உன் தம்பி இம்பி எடுத்துட்டு போயிருப்பானா என்னவோ. அவனா? போச்சு, கண்டுபிடிச்சிட்டா. எஸ்கேப் ஆயிட வேண்டியதான். டேய் எருமை மாடே நில்லுடா. எப்ப பார்த்தாலும் என் பொருளை திருடுறதே உனக்கு வேலையா போச்சு. மா, எனக்கு அக்காவுக்கு வாங்கி தந்த மாதிரி கேம் விளையாடுறதுக்கு ஒரு லேப்டாப் ஒன்று வாங்கி தாங்க. டேய் அவ படிக்கிறதுக்காக வாங்கி இருக்கா, கேம் விளையாடுறதுக்கு இல்ல. அவளுக்கு கேம் தான் விளையாடுறா. இன்னைக்கு அவள ஏய் பிட்ரா டி பிட்ரா. அம்மா உடைச்சிட்டாமா. என்ன ரெண்டு பேர் ஒண்ணா இருக்கிறீங்க, ஆச்சரியமா இருக்கு. டேய் நீ இன்னைக்கு செத்தடா. குந்தானி வாங்கிக்கோ. என்ன விஷயம்? ஒண்ணு இல்லையே, சம்திங் ராங். ஏய் கழுதிகளா, யார் தலைகாணியில இப்படி பிச்சு போட்டது? அம்மா தம்பிதாம்மா. பண்றதெல்லாம் பண்ணிட்டு எலியும் பூனியுமா அமுக்கமா உட்கார்ந்துருக்கீங்களா உங்களை? ஐயோ போச்சு. டி உன் ஃப்ரெண்ட் வேற வந்திருக்கா. அம்மா வேற வீட்ல இருக்காங்க. அம்மா இருக்கும்போது இவன் ஏன் வந்தான்? சரி, அம்மாக்கு தெரியாம நான் விளையாட போயிடுறேன். தம்பி யாருப்பா வேணும்? ஆன்ட்டி சுபாஷ் இல்லைங்களா? சுபாஷ் வீட்ல இல்லப்பா, அவன் விளையாடலாம் வரமாட்டான். நீ போ. ஓ ஆன்ட்டி, டைம் எத்தனை ஆச்சு? மணி 8:30 ஏப்பா? 8:30 வந்து 7:30 கூப்பிட்டான். அப்பவே அவன் சொன்னான். எங்க அம்மா 9 மணிக்கு தான் வேலைக்கே போவாங்க. அதுக்கு முன்னாடி வந்துடாத, அப்புறம் மாட்டிப்பேன். அப்புறம் வெளியவே விட மாட்டாங்க. சரி மச்சான். தம்பி அவன் விளையாடலாம் வந்தா ஓடுகாலி ஆட்ட கடுத்து போயிடறான்ப்பா. சித்தாளு வேலை செய்யற கை காலும் கூட சுத்தமா இருக்கு, ரொம்ப புழுதியா வர்றான்ப்பா. அது மட்டும் இல்லாம அலர்ஜி எல்லாம் வந்து ஆன்ட்டி விடுங்க, நானே போயிடுறேன். எங்க அம்மாவோட ஓவரா புலம்புறாங்க. கேட்டு பூட்டிட்டு வேலைக்கு போனாதான் ஆக மாட்டிருக்கு. கேட்ட பூட்டிட்டா என்னால வெளியே போக முடியாதா? என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. எல்லாம் எடுத்துட்டுமா, வேலைக்கு வேற டைம் ஆச்சு, கேட்டு பூட்டிடுவோம். படம் போயிட்டாங்க. தம்பி வீட்டுக்குள்ள மணிப்பரிசு மறந்து வச்சுட்டு கொஞ்சம் எடுத்தாரியா? அட கொஞ்சம் இருமா. ஏண்டா வீட்டுல அடங்கி இருக்கு சொன்னா ஊசத்தை கிளம்பிட்டியா நீ? நீ போகாதன்னு சொன்னா கேட்டானா? நீ அடக்க மாட்டேன். ஆன்ட்டி கோயில் பிரசாதம் எடுத்துக்கோங்க. கோச் ஸ்கோர் பண்ண ஒருத்த வந்துட்டான். பையனா இது பையன், எங்களுக்கு தான் 2 இருக்கு. பல்லு கூட விளக்காம தான் டீயே குடிக்கீங்க. எதுக்கு பக்கத்து வீட்டு பசங்க கூட எல்லாம் எங்களை கம்பேர் பண்ணி பேசுறீங்க? மத்த பசங்களை விட நாங்க அவ்வளோ கேவலமா போயிட்டோமா? ஓ இப்ப 2 பேர்த்துக்கு ரோசம் வந்துருச்சா? நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, 2 பேரும் எதுக்கெல்லாம் அந்த பையன் நம்ம வீட்டுக்கு வர்றான்னு. ஆன்ட்டி அம்மா குழம்பு கொடுத்து விட்டாங்க. ஆன்ட்டி நான் கடைக்கு போறேன், உங்களுக்கு கொத்தமல்லி வாங்கணுமா? ஆன்ட்டி இப்போ உங்களையும் தான். ஐயோ நீங்க பொறுமையா சமைங்க ஆன்ட்டி, நான் பிடிச்சி வைக்கிறேன். தேங்க்ஸ்பா. அவன் அப்படி பொறுப்பா இருக்கா, ஆனா நீ எதுக்கெல்லாம் அவன் வீட்டுக்கு போயிருக்க? ஏய் வாடா விளையாட போலாம். நான் அவர்களோட நிறுத்திட்டோம். ஏய் போய் சொல்லிட்டு வாடா வாடா வா. வேண்டாம்டா. ஏய் ராசா, வீட்ல தான் இருக்கே, இல்ல கொத்துமல்லி வாங்க தாட்டி விட்டாங்களா? ஏய் வாடா விளையாட போலாம். ஏய், நான் வரல, நாளைக்கு எக்ஸாம் இருக்கு, படிக்கணும். ஐயா அப்புறம் யாரும் எனக்கு ஃபீல்டிங்ல பந்து பொறுக்கி போடுவா? வா ஏய், வாடா. அவனையும் இழுத்துட்டு போய் படிக்கிற பையனை கெடுத்துற. உன்னை பேசாம என்ன பண்ண?